சொல்லும் ஐயா சொல்லு கட்டி முக்க பாரண்டி ஏ முத்தம் பாவம் இடப்பத்தி பைய பாரண்டி கொம்பு விடாதே எங்கேயாவது போய் பெரிய தடியா பாத்து விடுடா குமரம்மா அனகிறேன்னு சொல்லுடா வாயில வெள்ளம்மா அதெல்லாம் ஆகட்டும் பிறகு எங்க அம்மா சொல்றாங்க பையா பையா நீ அரசாங்க வேலைக்கு போறியே நீ ரொம்ப டீசென்டா போனடா ராஜா அப்பதாண்டா உன்ன ஊர்ல இருக்கிறவங்க 4 பேரும் மெரிப்பாங்க யாரு அவன் ஊர்ல இருக்க 4 பேர் உன்னை மதிப்பாங்கடா 4 பேர் என்ன மெரிக்கணும் 4 பேர் உன்னை மதிக்கணும்னா எப்படிமா பார்த்தேன்னு கேட்டேன் எங்க அம்மா சாக்கல்ல போய் தண்ணி ஊத்திக்கின்னு போக சொன்னாங்க ஏண்டா ஒய்யாரம் அம்மா சாக்கடைனா எப்படிடா இருக்கு எனக்கு தெரியாதுடா முதல்ல 2 பானை வைப்பாங்க ஒரு கீஞ்சு போன கோணி கட்டுவாங்க ஒரு டப்பா ஒண்ணு போட்டாங்கன்னா சாக்கடை அதுதான் சாக்கடையா குளிக்க ரொம்ப கட்டுறதுக்கு வசதி இல்லம்மா நான் வாங்கிக்கணும் போற சம்பளம் பாதி வயலே பாதி கண்டரைட்டு வாங்கிக்கிறேன் மிச்சம் மீதி எடுத்துக்கணும் போனா 12 மணிக்கு தான் கடை அதுக்கு முன்ன போனாக்கா 145 ரூபாய் கோட்டர் 180 ரூபாய் புத்தி எங்க போது பார்த்தாயா அது ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கேனோட 200 ரூபாய் சரியா போச்சு நீ வாங்கிட்டு வர சம்பளம் பாதி வயலே குடுத்துட்டு வரியே நீ வாங்கி அந்த குத்தத்துல பாத்ரூமுக்கு கட்ட முடியுன்றாங்க என் வீட்டுல தண்ணி இல்லையே எங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டுன்னு கேட்டேன் போய் மோட்டர் ஐத்துறா பையா பைப்புல தண்ணி வந்து ஊத்திக்கின்னு வாடான்னாங்க குடுக்குடுன்னு ஓடி போய் கிணத்துல இறங்கி பெட்டு பழத்துல மோட்டர் பிடிச்சி ஐத்துக்கின்னு அப்ப கூட தண்ணி வரலையே தண்ணி வரும் எங்க அம்மா தான் மோட்டர் ஐத்துனா தண்ணி வரேன்னு சொன்னாங்களே போன பையன் ஆளக்காலமே என் பிள்ளைக்கு காத்துக்கு இருப்பா 5 கிணத்து உள்ள சொல்லி அப்படி எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு வராங்க தண்ணி ஊத்திக்கின்னு வாடா ஆனா கிணத்துல இறங்கி மோட்டர் ஐத்து நீ எப்படித்தான் இந்த கழுவூட்டுல பாய்க்க போறியோ நாளுக்கு 4 கழுவூட்டு மாறுது இப்படி ஒரு புள்ள கிரியாடா கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா ஏறி வந்து நேரா குடோன் உள்ள எங்கடா எந்த குடோனு மணி தவறா நினைக்காது எங்க பஞ்சத்துக்கு வாசிப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க பஞ்சத்து உள்ள போடா பையன் கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பஞ்சத்து உள்ள போடான்னு போனா இந்த குடோனி எங்கப்பா எந்த குடோனி நிக்குது அங்க பஞ்சத்து தெளிவா சொல்றேன் ஒரு குண்டு பள்ளி போடக்கூடாது எங்கடா போடுவாங்க இல்ல ஒரு பாக்கு சோறு கட்டக்கூடாது எங்கடா கட்டுவாங்க குடோனு உள்ளமா கைபாவனை அப்படி காட்டு கைய உடைச்சு கைத்துல மாட்டுறவன் எங்க அம்மாவை கேட்டா இது பீசு பூச்சி எங்கடா பீசு பூச்சி குடோனு உள்ள பழுப்பு நாளைக்கு அவ்வளவு பேட்டை வாங்கி அந்த பேட்டியா அங்கதான் ஹோட்டல்ல சேர்த்து கடை ஓசர் கடை அந்த கடையில என்ன வாங்கி அந்த பொல்லண்டா நீ உள்ள போய் ஐத்துற உள்ள சாப்பிட்டு அது ஐத்துறா தண்ணி வந்து நான் ஓடின வேகத்துல ஓடி போய் சேகப்பட்டின ஐத்துனமா தண்ணி வரலையே பக்கத்திலேயே பார்த்து பச்சை பட்டின ஐத்துறாங்க நான் ஓடி போய் பச்சை பட்டின ஐத்து அப்ப கூட தண்ணி வரல அவன் அன்னைக்கு தான் சப்பல் மாத்துவான் அதான் 3 லைனா கட்டு 2 லைனா ஆகுவான் அந்த 2 லைனா இருக்கும்போது மோட்டர் விட்டா இந்த மோட்டர் காயில போடுமா கிணத்து உலகிற நீர் மொழி மோட்டர் நீ வந்து என் கால் மேல படுறாங்க நான் போய் எங்க அம்மா கால் மேல படுத்த உடனே எங்க அம்மா கோக்கில் போட்டு வச்சு எங்க அம்மா பூ வச்சு விட்டாங்க அழகடா அழகு உன்ன மேல பேர் அழகு கொண்டவன் எங்கடா பார்க்க முடியும் நான் இந்த தெருவே ஓடி ஓடி வந்து என்ன பார்த்த உடனே நாயெல்லாம் வீட்டு உள்ள ஓடி ஏண்டா ஓடுது அடே நம்மளோட பெரிய நீ ஏதோ கத்தி கொங்கின்னு வருது எங்கடா நம்மள கத்தி விடுமோ என்ன ஒண்ணு எல்லா நாய் வீட்டு உள்ள ஓடுது அப்படியே தெருவே ஓடி அந்த குடு குடுன்னு என்னடா ஆச்சு எம்மா ஐயோ எம்மா நான் பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆகி போச்சு ஏண்டா பால் கறக்க போனா கூட இப்படி ஆகுமா எங்க வீட்டுல ஒரு பசு மாடு ஒண்ணுக்குமா அந்த பசு மாடு கண்ணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது கண்டு இல்லாம எப்படிடா பால் கறக்கு எம்மா மாடு கண்ணுக்குட்டி போட்டு 3ஆம் மாசமே கண்ணுக்குட்டி செத்து போச்சு அந்த மாடு எங்க வீட்டுல பால் கமலம் கறக்க சொல்லுடா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பால் கற வர நேரமாச்சு போய் பால் கறந்து ஊத்துறாங்க நான் முன்ன பின்ன பால் கறக்கல எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்ல நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துட்டு மாட்டாண்டா போய் சுத்தி வரேன் முன்ன பின்ன பால் கறக்கலையே நின்னுக்குன்னு கறக்கத்தா உக்காதுக்குன்னு கறக்கத்தா அம்மா பத்துக்குன்னு எப்படிமா பாலை கறப்பேன் இந்த வாயை போட்டு உறிஞ்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்போம் அந்த பாலை நீ கோபாலம் தான் குடிக்கணும் நான் மகளிருக்கு இவ்வளவு லோன் வாங்கணுமா மாட்டேன் உனக்கு லோன் தராங்க ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோன் தராங்க பார்த்தேன்
பெண்களுக்கு தாமா முதல் இடம். பெண்கள் நாட்டு கண்கள்ரா, பெண்களுக்கு தான் முதலிடம். 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. 20,000 கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. 30,000 அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. ஏண்டா ஒய்யாரா, உனக்கு 50,000 கூட லோன் தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறதும் போதும், கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வச்சுக்க. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி என்னடா கேள்வி கேட்டாங்க? அன்னைக்கு ஆம்பியா மொண்டாட்டி 2 பேரும் சிங்கன்னு வந்தீங்களா பணம் வாங்க கட்டணு அறிவு இல்ல. மாசம் மாசம் வேலை தொழில் விட்டு ஊட்டார வந்து கேட்டா தான் பணத்தை கட்டுவீங்களா? அத உக்காந்துக்கிட்ட மல்லிகை அக்கா, அந்த அக்கா ஒரு கேள்வி கேட்டு பத்தி என்னடா கேள்வி கேட்டு அக்கா? வாத்தியார் கிட்ட மகளிர் குழு காசு கட்டின வாத்தியாரு ஒரு 3000 கொடு வாத்தியாரன்னு காலையில வாங்கிட்டு தான்டா போனேன். அவெல்லாம் கத்துறமே பசி எடுக்குது, சாப்பிட்டு போய் குழுவுக்கு காசு கட்டலாம் அப்படின்னு ஒரு புடி சோறு அள்ளி போட்டு கோயம்பு ஊத்தி ஒரு புடி எடுத்து வாயில வைக்க போறேன். அந்த அக்கா வந்து ஊட்ட பீயாடா துன்ற உள்ள வந்து கட்டிட்டு வந்து துண்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க 50,000 கொடுக்கட்டும் போதும், அவங்க கேக்குற கேயும் போதும். அவங்க 50,000 கொடுத்தத வாங்கி நேரம் அவளூர் சந்திக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு என்னப்பா மந்தோரம் வந்துக்கிறியன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓணும்பான்னு கேட்டு வாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்குன்னு போனாரு. அவன் 2 வேலை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டாத்துக்கு பாக்கத்துக்கு மடி பெருசாக. இது காலையில 5 கறக்குண்டா, இது போயிதுக்கா டப்பாயிரம் ரூபாண்டா. டப்பா ரொம்பிச்சா அது எங்கம்மா டப்பாயிரம் ரூபாய் காலையில 1 லிட்டர் கறக்கு போயிதுக்கா 500 பால் தான் கறக்கு. உன் ஜென்மத்தை சொல்றிய உனக்கு வெக்கமா இல்ல? அதை எந்த ஆளையில கட்டி 50,000 அவர் வாங்கின்னு போட்டார். அவர் வாங்கின்னு போனது பத்தி நான் தப்பு நினைக்கல. ஆனா ஒட்டுக்கு அனுப்பிட்டு அனுப்பிச்சு குத்துக்கிறேன். ஒட்டுக்கு என்னடா ஏமா கமலம் பால் கறக்கிற கமலம் மாட்டை புச்சாந்து தாய் செத்து போன கனிக்குட்டி சந்தையில இளங்க அனுப்பிட்டு விற்பாங்க. அத வாங்கி அந்த சப்பாச்சு இது போன மாசம் தான் போச்சு. இது 5-6 கறக்கும்பா. 5-6 கறக்கும் தான் இது கண்டிப்பா கறக்கும். இத புடிச்சுக்கின்னு போறாங்க. அந்த புலி மாத்தான போய் நில்லு, நான் மாட்டுக்கார சமாதானம் பத்திட்டு வரேன் அப்படின்னு மாட்டை கவுத்து புடிச்சு எங்கிட்ட குத்து அமிச்சிட்டாரு. அவரு 50,000 வாங்கிக்கணும் அவரு போயிட்டாரு. அவரு போனா போட்டோம், நீ தான் மாடு ஒரு பேச்சுக்கு சொல்றமா. அங்க எப்படி பால் கண்ணு காட்டுறேன் நான் அடுக்கு தண்ணி எடுத்துக்கினு சுத்தி வரேன். ஒண்ணு பின்ன பால் கறக்கலையே, இன்னைக்கு கறக்கத்தாவும் உக்காந்துக்கின்னு கறக்க அவங்க சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போய் அடுக்கு தட்டி கீழே வச்சுட்டு தண்ணி அள்ளி அந்த மாட்டு அந்த அடுக்கு தட்டுல தண்ணி மடியில அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டுச்சு வருவாங்க. நான் ஒரு பக்கம் அடுக்கு செட்டு ஒரு பக்கம் மூளை கோத்திர உண்டு கிடக்குறீங்க. அன்னைக்கு இறங்குது தாமா இது என்னடா சொல்ற? அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடலை சாயங்கால கடலை முடிக்க முடியல. நான் நடு ஏரிக்கு போறேன். எதற்காக நடு ஏரிக்கு போறேன்? அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் உக்காத்து சொல்றேன். என்னால ஒண்ணும் முடியல. டவுன் பஸ்ல ஏற முடியுதா? சரியான கூட்டம் ஏறதாண்டா செய்வாங்க. நான் போய் கம்பி பூச்சி நின்னுக்கிட்டு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு தான் வருவாரு. பிரேக்க தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. செய்வாரு. நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் மூட்டு தாக்கி எதிரில் இருக்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறேன், என்னடா கேட்டாங்க? மலை மோடு மாரி எத்தாண்டு முட்டுறியே நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு செலும்பு எடுப்ப என்ன கேக்குறாங்கம்மா. இந்த செலும்பத்தை வச்சிருக்கூடாது அப்படி நேரா திருவண்ணாமலை ஜிஎஸ்டி போயிட்டேன். அங்க போனவனுக்கு எம்ஜிஎஸ் அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டு சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையாப்பா மலை மோடு மேரிக்குது. இத வெட்டி எடுத்துட்டா அரைச்சி எடுத்துட்டா இல்ல ஓரம் வர கேக்கு தடவை தெரியும். அப்ப
ஆங்கிலத்துல பேசுறாங்க. அந்த டாக்டர் இந்த டாக்டர் கேக்குறாரு. இந்த டாக்டர் தலைய பிச்சுக்கிற. ஏண்டா நான் படிச்ச புஸ்தகத்துல கூட இல்ல சார். இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பி அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலாம்னு துரத்திட்டாங்களா. எங்க ஊடு எங்க தெருவுல கட்சியாச்சு வெடிகால டீ கடைக்கு போலான்னு நடந்து வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கு நே வீட்டு உள்ள வர்றேன். நல்லவனெல்லாம் நாள் வந்து வாரிக்கு போதே காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கு ரோட்டம் அழுதுக்கு வரானே. இவனை தூக்கின்னு போனே அத பாவி ஏமா இவன் மண்டவாளம் எங்க வச்சுக்கிறாங்க. இவனை தூக்கின்னு போக கூடாதா? எத்தனை லாரி எதிர்க்கு வந்து ஏத்த கூடாது. எல்லாரும் சாப்பிட விடுறாங்க. என்ன கேக்குறாங்க? இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாதுன்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மாயின்னு வயிறு புடிச்ச 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வயிறு புடிச்சு அன்னைக்குதான் சாடோனாமா. என்னடா கரண்ட்ல கை வச்சா கூட உயிர் போலியே. இந்த ஜென்மத்தை ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னு கௌரி எடுத்து போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்துல ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு மரத்தை மேல குச்சிட்டு உயிர் போச்சாடா. ஏமா களை வாச்சுக்குச்சுமா. அது முருங்கை களை பழகுதுமா. நீ சாவ கூடாது முருங்கை கலைய போட்டிருப்ப. நீ முருங்கை கலையில போட்டு சாவாதப்பா. உன் அண்ணாக்கார அவுத்துக்கிறேன். தும்ப தெரிய மாடி தொங்குடா கமநாட்டி பல்லு பத்த பையா. நேற்று என்ன பண்ண தெரியுமா? என்னடா பண்ண? போய் காலையில 6 மணிக்கெல்லாம் ரயில் ரோட்ல படுத்துட்டோம். 8 மணிக்கு ட்ரெயின் வர்றேன் நாங்க. நான் போய் பத்துக்கு நிக்கிறேன் 11 மணி வரைக்கும். இப்பயாவது உயிர் போச்சா? நேற்று ஸ்ட்ரைக் ஆமா ரயில் ஒண்ணு கூட வரல. இந்த மாதிரிக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்ன பண்ண போறேன்? வெடிகால 5 மணிக்கெல்லாம் கோய்கறி கடையான போய் நிக்கலாம். பாய் மசூதிக்கு தொழுகைக்கு போய் வருவாரு. தொழுகை முடிச்சுட்டு வந்தவனை ஏத்துக்குவாரு. கத்தி ஒண்ணு ஏத்துக்குவாரு. அக்பர் அல்லா அவர் அர்த்தி காக்காய்க்கு போட்டு உன்னை கொண்டு போய் ஏதாவது பண்ணட்டும். மலர்வனம் சொல்லடி. யாரோ இத பார்த்தா எவ்வளவு அழகான மலர்வனம். பார்ப்பதற்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கிறது. இந்த அழகான மலர்வனத்தை பார்க்கும் பொழுது என் மனம் இங்கு சந்தோஷமாக உள்ளது. கிடையாது இந்த அழகான மலர்வனத்தில் பூத்துக் கொள்ளுங்க பூக்களை பற்றி வச்சு தெரியும். எனக்கு தெரியும். யாரோ இத பூத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன மலர்டா? இதெல்லாம் கனகாமரம். என்னது கனகாமரமா? பெண்கள் விரும்பி வைக்கிற மலர் கனகாமரம். பெண்கள் அனைவரும் விரும்பக்கூடிய மலர் எதுனா கனகாமரம். எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா. ரோஜா இதெல்லாம் என்ன மலரடி? அதாங்க சம்பிங் மலரு. சம்பிங் மலரா? ஆமா. என்னடி சொல்ற? நீட் நீட்டா பூத்து குலுங்குதுப்பா. எவ்வளவு அழகாக வாசனை வீசி வாசனை வீசிக்கொண்டா. ஏடி சத்யா அக்கா இதெல்லாம் என்ன மலரடி? இதெல்லாம் என்ன மலர் நான் கேக்குறேன். இதுதாங்க ரோஜா தோட்டம். எவ்வளவு ஒரு அழகாக பூத்து குலுங்குது பார்த்தாயா? என்னடி ரோஜா தோட்டமா? ஆமாக்கா. ரோஜா என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மலர் மிகவும் ஆபத்தான மலர். ஆபத்தான மலரா? ஆமாக்கா. சொல்ற அக்கா அந்த மலர்ல போய் கைய வச்சு அதுல இருக்கிற முள்ளு உன்னை அப்படியே நறுக்குன்னு குத்துமா? கைய வச்சா தாண்டி குத்தும். ஆமாக்கா. வைக்காம தாண்டி குத்த போகுது. அழகான மலர்வனம்.